வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியன் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ வந்து அதாவது ஐசிஏஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அவங்க என்ன இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாயில்ஸை மொத்தம் 8 டைப்பாக பிரிச்சிருக்காங்க பார்த்தோம். அந்த சாயிலை பற்றி படிக்கும்போது பேசிக்கான விஷயமா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சாயில் எந்த ராக்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பசால்ட் ராக்கா, கிரானைட், ஜெனிசிஸ் ராக்கா, இந்த மாதிரி வந்து எந்த ராக்ல இருந்து அந்த சாயில் ஃபார்ம் ஆகுது. கூடவே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா சாயில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சாயில் வந்து என்னென்ன மினரல்ஸ் மீன்ஸ் சாயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதுபோக பார்த்தீங்கன்னா சாயில் எந்தெந்த மாநிலங்களில் காணப்படுது. ஓகேங்களா? கூடவே பார்த்தீங்கன்னா அந்த சாயிலில் வளரக்கூடிய கிராப்ஸ் என்ன, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை பற்றி பார்த்து முடிச்சோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சாயிலில் வரக்கூடிய விவசாயம் முழுக்க முழுக்க வந்து அக்ரிகல்ச்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க போகிற டாபிக் வந்து அக்ரிகல்ச்சர், தட் மீன்ஸ் வேளாண்மை பற்றி பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா வேளாண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்ன சார் மீனிங் பார்த்தீங்கன்னா வேளாண்மை அப்படிங்கிறது பார்க்கும்போது ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ், பயிர்களை வளர்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட சாதகமான சூழ்நிலையில் ப்ராப்பர் சன்லைட் இருக்கணும். ஓகேங்களா? ப்ராப்பரான வந்து ரெயின்ஃபால் இருக்கணும். அந்த சமயத்தில் இருக்கணும் பண்ணாம ஸோ கல்டிவேஷன் ஆஃப் கிராப், பயிர்களை வந்து வளர்க்க போகிறோம். அதுக்கு பேர் சொல்கிறாங்க நம்ம அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். இதில் நிறைய டைப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் நிறைய டைப் இருக்குது. பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் தான் வந்து அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்ஸ் இருப்பீங்க மேபி. ஓகே, அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் கொஞ்சம் மேபி ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். பட் பொதுவான மக்களுக்கு வந்து புதுசாக இருக்கிற விஷயங்கள்லாம் ஓகே அதை தெரிஞ்சுங்க. ஸோ வந்து கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் தான் வந்து சொல்கிறோம், அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு முக்கியம் பண்ணுறோம், இதில் நமக்கு என்ன கொடுக்குது பார்த்தீங்கன்னா ஃபுட் கிராப்ஸ் கொடுக்குது, ஃபுட்டு. ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா கால்நடைக்கு தேவையான நமக்கு தேவையான ஃபைபர்ஸ், கால்நடை தேவையான ஃபாடர்ஸ். ஓகேங்களா? அதான் பார்த்தீங்கன்னா வந்து கால்நடைக்கு தேவையான தீவன பயிர்கள், நமக்கு தேவையான உணவுப் பயிர்கள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாமே கல்டிவேட் பண்ணுறதுக்கு தான் வந்து அக்ரிகல்ச்சர் சொல்கிறோம். நம்ம அது போல் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி படிப்பீங்க. என்னன்னா தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் செக்டர்ஸ். ஓகேவா? அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான துறைகள் காணப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்சரின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து முதல் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை. அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்சரி. ஸோ பிரைமரிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குது, ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து மெஜாரிட்டி மக்கள் இங்கே தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லுவோம்ல இந்தியாங்கிறது வந்து ஒரு விவசாய நாடுன்னு சொல்லுவோம். அது காரணம் என்ன, இந்தியாவில் விவசாயிகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஓகேவா? அப்போ பிரைமரிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எப்படி இருக்கும், நேச்சர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, தட் மீன்ஸ் காடுகள் வளர்ப்பு. ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபிஷரி, ஏன்னா இயற்கையாக தான் மீன் வளருது. ஓகேங்களா? கடல்களில். அப்போ ஃபிஷரிஸ். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அது போல குறிப்பாக வந்து மைனிங்னா சுரங்க தொழில். மைனிங்னா சுரங்க தொழில். ஓகேங்களா? கேஜிஎஃப் படம் பார்த்துருக்கோம் இல்லையா? என்ன பண்ணுவாங்க, ஸோ இயற்கையான தாதுக்களை தோண்டி எடுத்துட்டு இருப்பாங்க. அது இயற்கையான தாதுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரி மீன் வளர்ப்பு, அதே போல் மைனிங்னா வந்து நம்மளுடைய தாது சுரங்க தொழில். ஓகேவா? என்ன பண்ணுறாங்க, இங்க எல்லாமே வந்து இயற்கையாக தான் வந்து ப்ராசஸ் நடக்குது. ஓகே, இயற்கையை நம்பி தான் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிரைமரி. இல்லை முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? அப்படி கேட்பாங்கன்னா ஸோ இந்த 3 துறைகளில் அதிகமான மக்கள் டிபெண்டன்ஸ் எங்க இருக்குன்னா அக்ரிகல்ச்சர். மீன்ஸ் முதல்நிலை துறை தான் மக்கள் வந்து பெரும்பாலும் சார்ந்திருக்காங்க. லாபம் வருதோ இல்லையோ இங்கே தான் மக்கள் வந்து பெரும்பாலும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர் அல்லது மேனுஃபேக்சரிங் செக்டர். ஓகேங்களா? தொழில்துறைகள்னு சொல்லுவாங்க. தொழில்துறை அல்லது தொழிற்சாலைகள். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன பண்றாங்க, பிரைமரியில ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நெல் வந்து பிரைமரியில உற்பத்தி ஆயிரும். அது என்ன பண்ணுவாங்க, செகண்டரியில போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணுவாங்க. ரப்பர் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா பிரைமரியில் உற்பத்தி ஆயிரும். ரப்பர் மரங்கள் பிரைமரியில் உற்பத்தி ஆயிரும். ஓகேவா? அது என்ன பண்றாங்க, கொண்டு போய் டயரா மாத்துறது வந்து செகண்டரி. ஓகேவா? அதை மொத்தம் பார்த்தீங்கன்னா பிரைமரி முதல்நிலை தொழிலில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்ன பண்றாங்க, இரண்டாம் நிலை தொழில போய் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு ப்ராசஸ் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. அது எப்படி நடக்கும், தொழிற்சாலை நடக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இரண்டாம் நிலைங்கிறது முழுக்க முழுக்க தொழிற்சாலையா இருக்கும். அடுத்து மூன்றாம் நிலைங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா இது வந்து சர்வீஸ் செக்டர் சொல்லுவாங்க. இது வந்து சர்வீஸ் செக்டர். தமிழ்ல பார்த்தீங்கன்னா சேவைத்துறைன்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் சப்போர்ட் பண்ண போறாங்க, சேவை பண்ண போறாங்க. ஓகேவா? இந்த பிரைமரி செகண்டரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு விவசாயி. ஓகேவா? நான் ஒரு விவசாயி எங்க இருப்பேன், பிரைமரியில இருப்பேன். ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க, செகண்டரியில கொண்டு போய் என்னோட ப்ராடக்ட்ஸை ஃபுல்லாவே ப்ராசஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணி பேக் பண்ணிடுவாங்க. பட் இப்போ நான் ஒரு விவசாயியா இருக்க பட்சத்துல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். என்ன இருக்கும், இன்னைக்கு மழை வருமா வராதா,
ஓகேவா? இன்னைக்கு வந்து வெயில் அடிக்குமா அடிக்காதா? அதே போல வந்து எனக்கு இன்னைக்கு விவசாயம் மட்டும் கையில காசு வேணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு விவசாயிகளுக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ இங்க தான் போய் நிப்பாங்க. ஐயா எனக்கு வந்து லோன் வேணும். அப்ப அங்க யார் இருக்காங்க? பேங்க் இருக்காங்க. ஓகேவா? ஐயா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மழை வருமா வராதுன்னு தெரியணும். ஓகே என்ன பண்ணுவாங்க? திடீர்னு கால் சென்டர் கால் பண்ணுவாங்க. கிசான் கால் சென்டர்னு ஒண்ணு இருக்கு. கிசான் கால் சென்டர்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப என்னன்னா கிசான் கால் சென்டர்னா வந்து விவசாயிகளுக்கான சேவை மையம் அது. ஓகே என்ன பண்ணுவாங்க? விவசாயிகள் வந்து 1551 இந்த நம்பருக்கு கால் பண்ணா போதும். ஓகே இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டோல் ஃப்ரீ நம்பர். 1551 கால் பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் வந்து சந்தத்தை கேட்டுக்கலாம். ஐயா இந்த மாதிரி ஈரோட்டில் மழை வருமா, சென்னையில புயல் அடிக்குமா, இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணலாம் கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விவசாயம் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க? அதை சப்போர்ட் பண்ற கால் சென்டர் இருக்கு இல்லையா, தொலைத்தொடர்பு இருக்கு இல்லையா, ஸோ டெலிகம்யூனிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்குன்னா செகண்டரியில் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முதல் நிலைத்துறைக்கும் இரண்டாம் நிலைத்துறைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாமே உங்களுக்கு எங்க இருக்குன்னா வந்து டெர்ஷரில் இருக்கும், மூன்றாம் நிலைத்துறையில இருக்கும். ஓகேங்களா? இது பேசிக் கிளாஸ் இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க? இந்த அக்ரிகல்ச்சர் எங்க வருது? நமக்கு முதல் நிலை தொழில வருது. இங்கதான் என்ன பண்றாங்க? இந்திய மக்கள்ல வந்து பெரும்பாலான இந்திய மக்கள் வந்து இங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து இந்த அக்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சரை வந்து சில ஃபேக்டர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். ஓகே உதாரணம் பாத்தீங்கன்னா சில காரணிகள் வந்து இதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். வாட் ஆர் ஆல் ஃபேக்டர்ஸ்? ஏன்னா விவசாயங்கிறது பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது நம்மளால. ஸோ வந்து இண்டஸ்ட்ரி மாதிரி நடத்த முடியாது. ஓகேங்களா? இப்போ இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா நம்மலாம் மழை அடிச்சாலும் புயல் பண்ணலாம். ஸோ செட்டு போட்டிருப்போம், நம்ம தொடர்ச்சியாக வந்து உற்பத்தி பண்ணிட்டே இருக்க முடியும். நீங்கள் ஒரு கார் ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, நான் என்ன பண்ணுறேன்? திடீர்னு 1000 கார் உற்பத்தி பண்ண சொல்கிறேன். இல்லையா நீங்கள் நினைச்சா ஒரே வாரத்தில் 1000 காரை உற்பத்தி பண்ண முடியும். இரவு பகலாக உற்பத்தி பண்ண முடியும். ஓகேங்களா? நைட்டு டேயாக உற்பத்தி பண்ண முடியும். பட் யோசிச்சு அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நெல் நாற்று போட்டால் கண்டிப்பாக இட் வில் டேக் 120 டேஸ், 120 நாள் 90 நாள் டைம் ஆகும் கண்டிப்பா. உடனே உற்பத்தி பண்ண முடியாது. இங்க ஏன்னா வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்ததா இருக்கு. அங்க மழை அதிகம் வந்தாலும் பாதிப்பு, மழையே வராட்டியும் பாதிப்பு. வெயில் அடிச்சாலும் பாதிப்பு, அடிக்காட்டியும் பாதிப்பு. ஓகே அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஸோ இயற்கையான காரணினால தான் நம்மளுது நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஓகேவா? அப்ப நிறைய டைப் இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை காரணிகள். இயற்கை காரணிகள் தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். அவங்க சொல்றோம் இல்லையா, இந்த இடி, மின்னல், மழை இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையான காரணிகள். ஓகேவா? ஸோ மண்ணோட வளமாக இருக்கட்டும், எல்லாமே இயற்கை காரணிகள். ஓகேவா? ஸோ வந்து சாயிலோட டைப், இது பார்த்தோம் இல்லையா, சாயில் டைப். சாயிலில் வந்து ஊட்டச்சத்து இருக்கணும், அப்படி இல்லாட்டியும் பாதிப்பு. ஓகேங்களா? அப்போ சாயிலு, அதே போல் ரெயின்ஃபால். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட்டு எல்லாமே தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நமக்கு ஸோ இயற்கையான காரணிகள். இதெல்லாம் வந்து விவசாயத்தை தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா, ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ். இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் அதாவது அமைப்பு சார்ந்த காரணிகள். அமைப்பு சார் காரணிகள். அப்ப என்ன சார் விஷயம் பார்த்தீங்கன்னா, சில கவர்மெண்ட் உத்தரவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சில டைம் தாக்கத்தை கொடுக்கும். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க? ஸோ வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆக்சுவலாக இன்ஆர்கானிக் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது வேதிப்பொருட்கள் கடையில் கிடைக்குது இல்லையா, என்ன பண்றீங்க? அதெல்லாம் கெமிக்கல் ஃபுல்லாக யூஸ் பண்ணி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? விவசாயம் நடந்துட்டு இருக்கு. பட் கவர்மெண்ட் சொல்றாங்க வேதிப்பொருட்கள் பயன்படுத்தினா விவசாயத்தை வந்து தடை பண்ண போறேன்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்படியாச்சு ஒரே ஒரு உத்தரவு மூலம் உங்களுடைய எல்லா ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே போல கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எம்ஜி நரேகா ஒரு ஸ்கீம் இருக்கு. எம்ஜி நரேகான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகே அதான் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஓகேங்களா? எம்ஜி நரேகான்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். நம்ம சிம்பிளா சொல்லுவோம் இல்லையா, 100 நாள் வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கீம் தான். அப்ப யோசிச்சு பாருங்களேன், நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா இந்த 100 நாள் வேலை வந்ததுக்கு அப்புறம் விவசாயத்துக்கு ஆளுங்களே வர மாட்டேங்கிறாங்க சொல்லுவாங்க. அப்படி விஷயம் கவர்மெண்டோட ஒரே ஒரு ஸ்கீம் என்ன பண்ணிருக்கு, விவசாயத்துக்கான ஆள்கள் ஃபுல்லாவே வந்து கிடைக்காம பண்ணிருச்சு. அது போல என்ன சொல்றாங்க கவர்மெண்ட்ல, இப்ப ட்ரோன் யூஸ் பண்ணுங்க, டிராக்டர் யூஸ் பண்ணுங்க சொல்லி ப்ரொமோட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னாச்சு ஸோ கவர்மெண்டோட உத்தரவு மூலமா சில தாக்கங்கள் ஏற்படும். ஓகேங்களா? அதான் பார்த்தீங்கன்னா அமைப்பு சார்ந்த காரணங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ்.
ஓகேவா? உட்கட்டமைப்பு காரணிகள். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு விவசாயம் பண்றீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான இரிகேஷன் இருக்கணும், நீர் வசதி இருக்கணும். ஓகேவா? விவசாயத்துக்கு ப்ராப்பரா வந்து பவர் சப்ளை இருக்கணும், மின்சாரம் இருக்கணும் ப்ராப்பரா. அதுபோல என்ன, நீங்க உற்பத்தி பண்ண பொருள் கிராமத்துல உற்பத்தி பண்ணிருப்பீங்க விவசாயத்தை. ஓகேவா? விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ்ல ரொம்ப தொலைதூரத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல பாத்தீங்கன்னா வந்து தக்காளி வெங்காயம் உற்பத்தி பண்ணிருப்பீங்க. அந்த விஷயம் என்ன ஆகணும், சிட்டிக்கு போய் சேரணும். அதுக்கு உங்களுக்கு ப்ராப்பர் என்ன தேவைப்படுது, ஒரு டிரான்ஸ்போர்ட் தேவைப்படும். ஓகேங்களா? இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெஹிக்கிள்ஸ் கம்யூனிகேஷன் தேவைப்படும். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் வந்து என்ன சொல்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றாங்க. உங்களுடைய பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு குடோன் ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்பராக இருக்கணும், குடோன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே தான். ஓகேவா? ஸோ அதாவது விவசாயம் நடக்கிறது தேவையான அந்த அடிப்படையான உட்கட்டமைப்பு, ரோடு ப்ராப்பராக இருக்கணும், ஸ்டோரேஜ் ப்ராப்பராக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நீர் பாசனம் ப்ராப்பராக கிடைக்கணும். அதே போல் பார்த்து உங்களுக்கு மின்சார வசதி ப்ராப்பராக இருக்கும். இது என்ன சொல்றாங்கன்னா உட்கட்டமைப்பு காரணிகள் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா தொழில்நுட்ப காரணிகள், டெக்னாலஜிக்கல். ஓகேவா? டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்போ கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வேளாண்மை சம்பந்தமா ஒரு பட்ஜெட் லான்ச் பண்ணாங்க. அதில் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 1000 அக்ரி கிளினிக் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதாவது அக்ரிகல்ச்சர் படிச்ச கிராஜுவேட் என்ன பண்ண போறோம், 1000 அக்ரி கிளினிக் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி லாஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க. அங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான தரமான விதைகள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வந்து தரமான சீட்ஸ், தரமான விதைகள் கிடைக்கும். அது போல சொல்றாங்க உங்களுக்கு வந்து தேவையான ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள் ஃபுல்லாக ப்ராப்பராக கிடைக்கும். ஃபெர்டிலைசர்ஸ் வந்து உரங்கள் ப்ராப்பராக கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாம் என்ன பண்றாங்க, ஸோ வந்து தேவையான நவீன தொழில்நுட்பம். நம்ம முதல்ல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து வெறும் இயற்கை சார்ந்த பயிர்களாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்றோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ். ஓகேவா? மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், மரபணு. ஓகேவா? ஸோ மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் என்ன பண்றோம், நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்றோம், இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்னாலஜி தான். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஈல்ட மகசூலை வந்து அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கான விஷயம். தரமான விதையா இருக்கட்டும், உரங்களா இருக்கட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட பயிர்களா இருக்கட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்லி கிளாஸிஃபை பண்றாங்க. ஓகேவா? இதனால நமக்கு விவசாயத்துல வந்து சில தாக்கங்கள் ஏற்படுது. மொத்தம் 4 ஃபேக்டர் இருக்கு. ஒன்னு இயற்கையான காரணிகள், இன்னொன்னு இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜிக்கல், நாலாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்புன்னு சொல்றோம். ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தில் நிறைய டைப் இருக்குங்க. ஓகேவா? நம்ம ஊர்ல பார்க்குற விவசாயம் வேற. சில டைம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அங்க வந்து மலைகள்ல வந்து குடஞ்சு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. மலைகள் என்ன பண்ணிருப்பாங்க, பாத்தி கட்டி விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அப்படி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஓகேவா? அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இது சொல்றாங்க சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னா தமிழ்ல பேரு தன்னிறைவு வேளாண்மை. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல என்ன பண்ணாங்கன்னா சில கிராமங்கள் இப்போ என்ன பண்றாங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் ஃபாலோ பண்றாங்க. அது என்ன விஷயம்னா ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு வீடு இருக்கு. ஓகேவா? அந்த வீட்டை சுத்தி என்ன இருக்கும், ஒரு தென்னை மரம் இருக்கும், தேங்காய் பறிச்சுக்குவாங்க. ஓகேவா? தென்னை மரம் இருக்கும், தேங்காய் பறிச்சுக்குவாங்க. அந்த வீட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா வந்து காய்கறிகள் போட்டிருப்பாங்க. அவங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடு இருக்கும், ஒரு ஆடு இருக்கும், பால் கறந்துக்குவாங்க. ஓகேவா? அந்த வீட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு வயக்காடு இருக்கும், தோட்டம் இருக்கும். அங்கே நிற்பாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா நெல் எல்லாம் போட்டிருப்பாங்க. நெல், கோதுமை, பருப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஆத்தங்கரை தங்கியிருக்காங்க. ஆத்தங்கரைங்கிற பண்ணாச்சு அவங்களுக்கு. ஸோ ப்ராப்பரான வாட்டர் சோர்ஸ் கிடைக்குது. ஓகே, ப்ராப்பரான நீர் வசதி இருக்கு. ஸோ காய்கறிகள் கிடைச்சிருச்சு. அதே போல் நெல் கிடைச்சிருச்சு, தேங்காய் கிடைச்சிருச்சு, ஆடு மாடுல இருந்து பால் கிடைச்சிருச்சு. ஸோ மொத்தம் இந்த வீட்டுக்கு தேவையான எல்லாமே என்னாச்சு, கம்ப்ளீட்டா கிடைச்சிருச்சு. ஓகேவா? அதான் சொல்றாங்க தன் நிறைவு. அவங்க என்ன பண்ண தேவையில்லை, வேற யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை. தனக்குத்தானே என்ன பண்ண முடியுது, அவனால ஃபுல்லா சஃபிஷியண்டா வந்து அவனோட வாழ்க்கையை நடத்த முடியுது. ஓகேங்களா? இப்படிப்பட்ட விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்து தன்னிறைவு வேளாண்மை, சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த விவசாயம் வந்து இப்ப நடக்குதா பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா இப்பவும் என்ன பண்றாங்க, சில டைம்ல வந்து ராஜஸ்தான்ல ஃபாலோ பண்றாங்க. சில நேரங்கள் மீன்ஸ் ராஜஸ்தான்ல. ஓகேவா? அதே போல பாத்தீங்கன்னா பஞ்சாப் இருக்குல்ல, அங்க என்ன பண்றாங்க இப்பவும் வந்து கம்ப்ளீட்டா யாரையுமே சார்ந்து இருக்காம அவங்க மட்டுமே அந்த வீட்டு தேவையானதை வந்து உற்பத்தி பண்ணிட்டு நிம்மதியா வாழக்கூடிய மக்கள் இப்போ இருக்காங்க.
ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நார்த் ஈஸ்ட்டில் குறிப்பாக பார்க்கும்போது வந்து நமக்கு ராஜஸ்தான், பஞ்சாப்ல சில கிராமங்கள் இப்போ ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. ஓகேங்களா? அது ரொம்ப தெரிஞ்சுங்க. அதே போல் வேற எங்கே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இருக்கு இல்லையா? அங்கேயும் சில பகுதிகள் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா பக்கமும் கிடையாது. பட் என்ன பண்ணுறாங்க, சில பகுதிகளை மட்டும்தான் எல்லாமே. ஓகேவா? சில பகுதிகள், சில கிராமங்களை மட்டும் என்ன பண்றாங்க, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பஞ்சாப்ல வந்து இந்த தன்னிறைவு வேளாண்மை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தெரிஞ்சுங்க, தன்னிறைவு வேளாண்மைன்னா தனக்குத்தானே நிறைவாகணும். ஓகேவா? அதாவது வந்து தன் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து தானே உற்பத்தி பண்ற விஷயம் தான் வந்து தன்னிறைவு வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு பேசிக்கான விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் தமிழ்ல பார்த்தீங்கன்னா இடப்பெயர்வு வேளாண்மை. இடப்பெயர்வு வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இடப்பெயர்வு வேளாண்மைங்கிறது ஸோ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, ட்ரைபல்ஸ் இருக்காங்களே, மலைவாழ் மக்கள் இருக்காங்களே, அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ட்ரைபல்ஸ் அட் ஹில்லி ரீஜன் என்ன பண்றாங்க, மலைவாழ் மக்கள் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி என்ன சார் இடப்பெயர்வு வேளாண்மைன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இங்க கவனிங்களேன், ஒரு மவுண்டைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் பண்ணுவாங்க, மக்கள் ஃபுல்லாக ஒரு கிராமத்தில் வந்து தங்கியிருப்பாங்க. மலை உச்சியில வந்து மக்கள் குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து நினைப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மரங்களை ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டு அங்க மட்டும் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? என்னென்ன விஷயம், ஒரு விவசாயம் பண்றீங்கன்னா தொடர்ந்து ஒரே இடத்துல விவசாயம் பண்றீங்க, தொடர்ந்து ஒரே விதமான பயிரிடுறீங்கன்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பா என்னன்னா வந்து மண்ணோட வளம் பாதிக்கப்படும். ஓகேவா? இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க காலேஜுக்கு போறீங்க, ஒரே சப்ஜெக்ட், ஒரு புது சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே நடத்திட்டு இருக்காங்க, திரும்ப 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 நடத்துறாங்க. ஓகே, நமக்கு கண்டிப்பா ஒரு போர் அடிக்கும் இல்லையா? அதே போலதான் அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல உட்காந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப. அப்ப அந்த மண்ணோட அளவு கண்டிப்பா பாதிக்கப்படும். அப்ப மக்கள் பண்ணுவாங்க, இந்த இடத்த விவசாயம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அப்படியே வேற இடத்துக்கு போவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு பகுதியை வந்து சீரமைச்சு அதை என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு அங்க விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த விவசாய நிலமும் பாதிக்கப்படும். என்ன பண்ணுவாங்க, வேற பக்கம் வந்து ஷிஃப்ட் ஆகி போவாங்க. ஓகேங்களா? இங்க விவசாயம் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாமே விவசாயத்துக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். மக்களோட ஒரு குடியிருப்பு ஒரு பக்கம் தான் இருக்கும், பத்திரமா இருக்கும். ஓகேவா? பட் என்னன்னா கல்டிவேட் பண்ற கிராப்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் விவசாயம் பண்றாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சு பண்ணுவாங்க, வேற இடத்துக்கு போவாங்க, இங்க விவசாயம் பண்ணுவாங்க. அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், சரி இவங்க வந்து 1 2 3 போயிட்டாங்க. அப்ப இவங்க 3வது இடத்துல விவசாயம் பண்றாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸோ பழைய இடம் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்லங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இயற்கை மூலமா வந்து அந்த மண்ணோட வளத்தை கூட்டி இருக்கும். திரும்ப பண்ணுவாங்க, அவங்க மேபி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கே விவசாயம் பண்ண வருவாங்க. என்னாச்சு, ஸோ வந்து அந்த மண்ணோட வளம் திரும்ப உருவாகிருக்கும். அப்ப இந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மூவ் ஆயிட்டு கல்டிவேட் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் சொல்றாங்க ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்றாங்க. அது பேர் தான் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் சொல்றாங்க. ஓகேங்களா? இது பேசிக்கான விஷயம். இங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து ஸோ மக்கள் என்ன பண்றாங்க, விவசாயத்துக்காக உரத்தேவைக்கு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி எல்லாமே வந்து கூட வளர்த்துட்டு இருப்பாங்க. இது பெரும்பாலும் எங்கெங்க ஃபாலோ பண்றாங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ராஜஸ்தான், தட் மீன்ஸ் ஓகேவா. இப்போ என்ன பண்றாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ராஜஸ்தான். ஓகேங்களா? ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மத்திய பிரதேஷ்லையும் ரொம்ப சின்சியராகவே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது தெரிஞ்சுங்க. அதுபோல் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேர் இருக்குங்க. இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஓகேவா? இந்த கல்டிவேஷன் சொல்றாங்க, யோசிச்சு பாருங்க. ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் கான்செப்ட் இதுதான். மக்கள் என்ன பண்றாங்க, வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு விவசாயம் பண்றாங்க, அதான் கான்செப்ட். ஓகேங்களா? நாம என்ன சொல்றோம், தமிழ்ல இடப்பெயர்வுன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல ஷிஃப்டிங்னு சொல்றாங்க. அதே போல ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அஸ்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க அடிக்கடி. அஸ்ஸாம்ல என்ன பேர் வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு பேரு ஜும் கல்டிவேஷன். ஓகேவா? ஜும் வேளாண்மை அப்படியே கேட்பாங்க. ஜும் வேளாண்மை நடக்கக்கூடிய இடம் எது? அஸ்ஸாம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கேரளா இருக்கு இல்லையா, கேரளா என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பேரு, கேரளா இந்த கல்டிவேஷன் பேரு பொன்னம் கல்டிவேஷன். கேரளால இது பேர் வந்து பொன்னம் கல்டிவேஷன், மீன்ஸ் பொன்னம் விவசாயம். நாம இடப்பெயர்வு சொல்ற மாதிரி அந்த ஊர்ல கேரளால வந்து பொன்னம்னு சொல்றாங்க, அவ்வளவு விஷயம், வேற ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா ஆந்திரா இருக்கு இல்லையா, ஆந்திரா ஒடிசா, அங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பொடு. ஓகேவா? ஸோ பொடு விவசாயம் சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் இருக்கு இல்லையா, அங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க இதுக்கு. ஓகே, ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. சரி, என்ன வந்து பேவார். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா மசான். அடுத்து பார்க்கும்போது வந்து பெண்டா, பெரா. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசம் என்ன பண்றாங்க, இந்த இடப்பெயர்வு வேளாண்மைக்கு வெவ்வேறு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் அப்படியே கேட்டே இருப்பாங்க. ஓகேவா? பிகாஸ் நீங்க ஒரு ஆஃபீஸரா இருக்கும்போது என்ன பண்ணணும், கண்டிப்பா எல்லா மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், எல்லா கண்டிஷனும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா மக்களுக்கான உணவு கிடைக்காது ப்ராப்பரா.
அப்படி உணவு கிடைக்காட்டி மக்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மக்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காது. ஓகேங்களா? அதனால தெரிஞ்சுக்கணும். ஸோ ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு வெவ்வேறு பேர் இருக்கு. இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஈவன் மேட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் அல்லது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டேரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. தெரிஞ்சுக்கணும். அஸ்ஸாமில் இதுக்கு பேர் வந்து ஜூம் கல்டிவேஷன், கேரளாவில் பொன்னம், அதே போல ஆந்திரா ஒடிசால பார்த்தீங்கன்னா வந்து பொடு, அதே போல மத்திய பிரதேசல பார்த்தீங்கன்னா பீவார், மசான், பெண்டா அண்ட் பெரா அப்படிங்கிற பேர்ல வந்து இதை அழைக்கிறாங்க. ஒரே கான்செப்ட் தான். மக்கள் வேற இடத்துக்கு போயிட்டு விவசாயம் பண்றாங்க. ஓகேவா? அப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன விஷயம்னா, மக்கள் வேற வேற இடத்துக்கு போறாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க மக்கள் ஃபுல்லாவே? ஸோ யோசிச்சு பாருங்களேன், நான் இங்க இருக்கேன், புது இடத்துக்கு போகலாம் நினைக்கிறேன் விவசாயம் பண்றதுக்கு. ஆனா நான் புது இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மரங்கள் வந்து முளைச்சிருக்கும். அப்புறம் இந்த மரத்தை ஃபுல்லாவே வெட்டுவேன். மரத்தை ஃபுல்லாவே தீ வச்சு அழிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எம்டியா மாறும். ஓகேங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து எம்டியா மாறும். அப்புறம் தான் விவசாயம் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்புறம் பண்றேன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சில மரங்களை வந்து எரிச்சோ இல்லாட்டி அழிச்சோ என்ன பண்றாரு அந்த இடத்த உருவாக்குறேன் இல்லையா? அப்ப என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இது பேர் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் சொல்லுவாங்க. இது பேர் வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன். ஓகேவா? தமிழ்ல அது பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அழித்தல் மற்றும் வெட்டுதல். ஓகேவா? ஸோ எரித்தல் மற்றும் வெட்டுதல். என்ன பண்றோம்? புது இடம் வேணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு காட்டை வந்து அழிக்கிறோம் இல்லாட்டி வந்து வெட்டுறோம். ஓகேங்களா? அப்படியே கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஸ்லாஷ் அண்ட் கல்டிவேஷன் கான்செப்ட் இஸ் ரிலேட்டட்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எரித்தல் மற்றும் வெட்டுதலோடு தொடர்புடைய கல்டிவேஷன் கேட்டால் என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஷிஃப்டிங் கல்டிவேஷன் தான் இதுக்கு வந்து காரணமா இருக்கு. ஓகேங்களா? இது அப்படியே கேட்பாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு ஊர்ல அதுக்கான பேர் என்ன அதை பார்த்துங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன் அது எதோட தொடர்புடையதுன்னா நம்மளுடைய ஷிஃப்டிங் கல்டிவேஷன் தொடர்புடையது. ஓகேங்களா? இது பேசிக்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து நான் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஃபார்மிங், வறண்ட வேளாண்மை, ட்ரை ஃபார்மிங். ஏன்னா பூமி இந்தியாவில் இருக்க எல்லா பகுதியும் வந்து ஒரே மாதிரி வளமா இருக்காது. ஒரே மாதிரி வந்து நீர்ப்பாசன வசதி இருக்காது. எப்படின்னா வந்து சில இடங்கள்ல ட்ரையா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ட்ரை ஃபார்மிங் அதாவது நீர்ப்பாசன வசதி இல்லாத இடத்துல. ஓகேவா? வித்தவுட் எனி இரிகேஷன், வித்தவுட் இரிகேஷன் சோர்சஸ். ப்ராப்பரான நீர்ப்பாசன வசதி இருக்காது. நீர்ப்பாசன வசதி இருக்காது. நீர்ப்பாசன வசதி ஓகேங்களா இருக்காது. அப்படிப்பட்ட பகுதியில் நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? நேற்று சொல்லியிருப்போம் இந்த மாதிரி வந்து ஸோ இஸ்ரேல் கேள்விப்பட்டீங்க இல்லையா? இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எப்படி வந்து பெரும்பாலும் அது பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா சொட்டு நீரை பயன்படுத்தி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே உலகத்திலே வந்து பெரிய அளவுக்கு பண்றாங்க. சொட்டு நீரை பயன்படுத்தி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க பெரிய அளவுக்கு. ஓகேங்களா? நம்ம கேள்விப்படக்கூடிய சவுதி, துபாயெல்லாம் இருக்கு இல்லையா? அங்கேயே அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க மைக்ரோ இரிகேஷன் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி என்ன பண்றாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி சொல்றாங்கன்னா நீர் பாசன வசதி இல்லாத இடத்துல என்ன பண்றாங்க விவசாயம் பண்றாங்க. தட் இஸ் நோன் அஸ் ட்ரை ஃபார்மிங். தமிழ்ல பேரு வறண்ட வேளாண்மை. ஓகேங்களா? வறண்ட வேளாண்மை. சார் அப்ப இங்க என்னதான் பயிர் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா இங்க வந்து பெரும்பாலான பயிர்கள் வந்து வறட்சியை தாங்கக்கூடியதா இருக்கும். வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்கள், வறட்சி தாங்கும் பயிர்கள். இந்த கிராப்ஸ் ஆர் ட்ரவுட் டாலரன்ட் சொல்லுவாங்க. ட்ரவுட் டாலரண்ட். ஓகேவா? அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ட்ரவுட் டாலரன்ஸ்னா நம்ம ஊர்ல சில பேர் யோசிச்சு பாருங்களேன். சில பேர் வந்து பசி வந்தா தாங்கிக்குவாங்க நம்ம ஊர்ல. ஓகேங்களா? சில பேர் பசி வந்து தாங்க முடியாது. அதே போல கிராப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மழை வந்து இரிகேஷன் ப்ராப்பரா இருந்தால் மட்டும்தான் வளரக்கூடிய சில கிராப்ஸ் இருக்கு. தண்ணி ப்ராப்பரா கட்டாட்டி என்ன ஆகும்னா வந்து சில கிராப்ஸ் செத்துரும். ஆனா சில கிராப்ஸ் என்ன ஆகும்னா இன்னைக்கு மழை வரலையா தாங்கி நிற்கும். ஒரு வாரம் 10 நாள் தாங்கி நிற்கும். மழை வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? தண்ணி பாசற வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட கிராப்ஸ் தான் கல்டிவேட் பண்ண முடியும். ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு இருந்தாலே போதும். இன்கேஸ் ப்ராப்பரான மழை வராட்டியும் சரி இல்லாட்டி தண்ணியை காட்டாட்டியும் என்ன பண்ணும் சில கிராப்ஸ் வந்து நிற்கும். அது பேர் சொல்லுவாங்கன்னா வறட்சியை தாங்கும் காரணம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. இதுவும் பெரும்பாலும் எங்க இருக்குன்னா பெரும்பாலும் நம்ம ஊர் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு? ஸோ வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. அதை ஒட்டி குஜராத்ல இருக்கு. கொஞ்சம் மத்திய பிரதேஷ், கொஞ்சம் வந்து பஞ்சாப். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் இந்த விதமான கல்டிவேஷன் ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ஃபார்மிங். ஓகேவா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ஃபார்மிங் தீவிர வேளாண்மை. தீவிர வேளாண்மை. ஓகேவா? அது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ஃபார்மிங். ஓகேவா? இன்டென்சிவ் ஃபார்மிங். இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மகசூல் அதிகப்படுத்துறதுக்காக ஈல்டு அதிகப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஓகேவா? எல்லா அளவுக்கும் வந்து அவங்க வந்து கெமிக்கல் சப்ளை பண்ணுவாங்க. ஃபுல் ஃபோர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ எக்ஸாம் நெருங்கிடுச்சு. ஓகேவா? அடுத்த மாதம் ப்ரிலிம்ஸ்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக பயங்கர ஃபோர்ஸாக படிப்பீங்க. இரவு பகலாக படிப்பீங்க. ஓகேவா? எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பீங்க. காரணம் என்ன? எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதே போல என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மகசூல் அதிகரிக்கிறதுக்காக இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த ஈல்டு. ஓகேவா? என்ன பண்ணுறீங்க? மகசூல் அதிகப்படுத்தணும்.
அதுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள் முழு ஃபோர்ஸாக வந்து ஸோ விவசாயம் பண்ணுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானைசேஷன், டிராக்டர் யூஸ் பண்ணுவீங்க, ட்ரோன் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுவீங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவீங்க அதிக ஈல்டு எடுக்கணுங்கிறதுக்காக, ஓகேவா? அதே பார்த்தீங்கன்னா நல்ல தரமான சீட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. தரமான சீட்ஸ் வந்து இன்புட்ஸ் அவருடைய இடுபொருள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுவீங்க. இது மாதிரி என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணி பயங்கரமாக உழைப்பீங்க. இதுக்காக உங்களுடைய மகசூல் அதிகப்படுத்துறதுக்காக, ஓகேவா? இப்படிப்பட்ட விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்து தீவிர வேளாண்மைன்னு சொல்றாங்க. இங்க அல்டிமேட் எய்ம் என்னன்னா, எனக்கு வந்து விவசாயம் அதிகரிக்கணும், என்னுடைய மகசூல் ஈல்டு அதிகரிக்கும் சொல்றது வந்து அதோட அல்டிமேட் எய்மா இருக்கு. இதுக்காக பார்த்து என்ன பண்றாங்க, இந்த ஒரு விஷயம் சில நேரங்களில் பின்விளைவு ஏற்படுத்தும், ஓகேவா? என்ன பண்றோம், நம்ம ஹெவி ஃபோர்ஸா ஒர்க் பண்றோம் இல்லையா, அப்படின்னா மண்ணோட வளம் என்ன ஆகும், ஸோ வந்து அதிகரிக்கும். பட் நம்ம மண்ணோட வளம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா வந்து நம்ம நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்போம். மண் முடிஞ்ச அளவுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துருச்சு, ஓகேவா? அதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணிருந்தாலும் மண்ணோட வளம் வந்து கண்டிப்பாக போக போக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆஃப்டர் த ஃபியூ இயர்ஸ் மண்ணோட வந்து குறைய ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா படிக்கிறீங்க, டாப் மோஸ்ட் மார்க் வாங்குறீங்க, 90% வாங்குறீங்க, ஓகேவா? ஆனால் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராவும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து சம்டைம் வந்து எக்ஸாம்லேயே ஒரு வெறுப்பு ஏற்படும். அதே போல தான் மண் என்ன பண்ணுறோமா, அளவுக்கு அதிகமாக வந்து கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணும்போது ஈல்டு நல்லா கொடுக்கும். பட் போக போக என்ன ஆகும், அந்த மகசூல் குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கும், ஓகேங்களா? ஆக்சுவலாக தெரிஞ்சுங்க விஷயம். அடுத்து நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங் சொல்லுவாங்க. மிக்ஸ்டு ஃபார்மிங் சூப்பரான கான்செப்ட் ஆக்சுவலாக. மிக்ஸ்டு ஃபார்மிங் தமிழில் பேர் பார்த்தீங்கன்னா கலப்பு வேளாண்மை, ஓகேவா? கலப்பு வேளாண்மை, ஓகேவா? ஸோ மிக்ஸ்டு ஃபார்மிங் என்னன்னா, ஒரு வீட்டில் வச்சு பாருங்களேன், ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுங்க. ஒரு விவசாயி இருக்காருங்க பட்சத்தில் என்ன பண்ணியிருப்பாரு, வீட்டில் சுற்றியே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆடு மாடு வளர்த்துட்டு இருப்பாரு, ஓகேங்களா? வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா தோட்டம் போட்டிருப்பாரு, அதில் வந்து நெல் வயல் போட்டிருப்பாரு, ஓகேங்களா? நெல் போட்டிருப்பாரு. கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து ஒரு பக்கம் வந்து ஸோ காய்கறிகள் போட்டிருப்பாரு, ஓகேங்களா? இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டிருப்பாரு. கூட என்ன பண்ணியிருப்பாருன்னா, இப்போ நெல் இருக்கு இல்லையா, நெல்லில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நெல் ஆக்சுவலாக வந்து முழுக்க முழுக்க நீர் தேவைப்படக்கூடிய ஒரு பயிர், ஓகேங்களா? அப்போ நெல் எப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நெல் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கேப் விட்டு தான் வளர்ப்பாங்க. புதர் மாதிரி கொத்து கொத்தா இருக்காது, ஓகேங்களா? நெல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நிறைய டைப் ஆஃப் கல்டிவேஷன் இருக்கு. SRIன்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன், ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா செம்மை நெல் சாகுபடின்னு சொல்லுவாங்க. அங்கே எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். ப்ராப்பராக ஒரு நெல் வயல் இருக்குன்னா எப்படி இருக்கும், ஒவ்வொரு பயிருக்கும் இடையிலையும் அதே போல் ஒவ்வொரு வரிசை கிடையாது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான ஸ்பேஸ் இருக்கும், ப்ராப்பரான வந்து இடைவெளி இருக்கும். ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும், சூரிய வெளிச்சம் எல்லா பயிருக்கும் போய் சேரும், நல்லா காற்றோட்டம் கிடைக்கும், ஓகேங்களா? அது போல விஷயம் அப்ளை பண்ணுற நியூட்ரன்ஸ் வந்து ப்ராப்பராக ஆகும், ஒவ்வொரு பயிருக்குமே ப்ராப்பராக நியூட்ரன்ஸ் போய் சேரும், ஓகேங்களா? இதுக்காக பார்த்தீங்கன்னா சில கேப் விட்டுருப்பாங்க. ஆனால் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுறோம், பயிர் உற்பத்தி பண்ணுறோம். இந்த கேப்லாம் சும்மா தான் இருக்குது, ஓகேங்களா? இந்த கேப் சும்மா தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் வந்து சில பேர் மீன் வளர்ப்பாங்க அந்த இதுலேயே. ஏன்னா இந்த அர்த்தம் செடி நெல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீர் தேவைப்படக்கூடிய ஒரு பயிர். அப்போ குறைந்தபட்சம் நமக்கு 100 நாள் தண்ணி வந்து தேங்கியே நிற்கணும், ஓகேங்களா? கரும்புக்கு அதே மாதிரி தான் 100 தண்ணி தேங்கியே இருக்கணும். அப்படி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்ல என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலும் சில பேர் வந்து மீன் வளர்த்துவாங்க. அப்போ என்ன ஆகும், நெல் நாற்று போடுறதுல இருந்து நெல் அறுவடை பண்ணுறதுக்கு என்ன ஆகும், அந்த மீனும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு பெரிய புயல் காத்தடிக்குது, ஒரு பெரிய மழை வருது, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மழை வராமல் போயிடுச்சு, அப்போ வந்து ஒருவேளை நெல் வந்து பாதிக்கப்பட்டால் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த மீன் வளர்த்துனீங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வந்து உங்களுக்கான வருமானத்தை ஈட்டிக்கலாம், உங்களுக்கான இன்கம் அதிகப்படுத்திக்கலாம், ஓகேங்களா? மீனோட அச்சம் இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு என்ன ஆகும், நெல்லுக்கு ஊட்டச்சத்து மாறும், ஓகேங்களா? அப்புறம் பண்ணுறோம், நெல் வயல்லே 2 பெனிஃபிட், நெல்லும் முளைக்குது, கூடவே பார்த்தீங்கன்னா மீனும் வளருது, ஓகேவா? அதே போல் என்ன பண்ணுறாங்க, நெல் இருக்கு இல்லையா, நெல் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நெல் கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோகம் இருக்கும், நெல்லோட அந்த சோகம் இருக்கும் இல்லையா, ஸோ வந்து ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க, பேடோட ஸ்ட்ரா. அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த நெல்லோட சோகை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் நீங்கள் தாராளமாக ஆடு மாடுக்கு வைக்கோலாக தரலாம், ஓகேவா? ஆடு மாடு என்ன பண்ணுது, அது சாப்பிட்டு கழிவு விட முடியல, அந்த கழிவு என்னன்னா வந்து நெல்லுக்கான ஊட்டச்சத்தா மாறும், நெல்லுக்கான ஊட்டச்சத்தா மாறும், ஓகேங்களா? அப்புறம் இங்கேயும் நமக்கு அல்டிமேட் பர்பஸ் முடிஞ்சுது. அப்போ நெல்லோட கழிவு தட் மீன்ஸ் நெல்லில் வீணா போகிற வைக்கோல் வந்து நமக்கு மாட்டு யூஸ் ஆகுது, மாட்டோட சாணம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸோ நெல்லுக்கு ஊட்டச்சத்தா மாறுது, ஓகேங்களா? இந்த மாதிரி டைப் இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து கலப்பு வேளாண்மை.
என்ன பண்றோம், ஒரு இடத்துல வரக்கூடியதை வந்து வேற ஒரு இடத்துக்கு யூஸ் பண்றோம். இங்க எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து சுழற்சி முறையில தான் போயிட்டு இருக்கும். ஒரு செக்டருடைய பயிர்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பக்கத்துக்கும், வேற ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து மறுசுழற்சி ஓகே மறுசுழற்சி மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. விவசாயிகளுக்கு என்ன ஆகுது, ஸோ குறைஞ்ச அளவுக்கு செலவு செஞ்சா போதும், நிறைய வந்து விவசாயம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் அல்டிமேட் எய்ம் பார்த்தீங்கன்னா குறைந்த செலவு, ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க தேவையில்லை. இங்கே என்ன பண்ணலாம், எல்லாமே தேவை கிடைச்சது. ஓகேங்களா? அப்போ குறைந்த செலவு, அதே போல அதிக மகசூல், அதிகமாக ஈல்டு கிடைக்குது. கூட என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா வந்து அந்த ப்ராப்பர் இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, இருக்கக்கூடிய வளங்களை வந்து ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்க. ஸோ ரிசோர்ஸஸ் ஆர் ப்ராப்பர் யூட்டிலைஸ் இருக்கு. ரிசோர்ஸ் வந்து ப்ராப்பர்லி யூட்டிலைஸ்டு, வளங்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்த விஷயம் நம்ம பார்க்கறது என்னன்னா வந்து டெரஸ் ஃபார்மிங். அடுத்த விஷயம் டெரஸ் ஃபார்மிங். ஓகேங்களா? டெரஸ் ஃபார்மிங் அடுத்தது. அப்ப என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, டெரஸ் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்டன் இருக்கு இல்லைங்களா, மவுண்டன்ல கவனிச்சு பாருங்க. சில டைம் மலை உச்சியில போனீங்கன்னா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மவுண்டன்ல இப்படி பண்ணியிருந்திருப்பாங்க. மவுண்டன் என்ன பண்ணியிருப்பாங்க, சீரமைச்சு இப்படி வெட்டி போட்டிருப்பாங்க. இப்படி இருக்கும். ஆக்சுவலாக மவுண்டன் எப்படி இருந்திருக்கணும், இப்படி தான் இருந்திருக்கணும். இப்படி இருந்திருக்கும். பட் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சீரமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் சீரமைச்சதுக்கு அப்புறம் இந்த இடம் சமதளமாக மாறிடுச்சு இல்லையா, பிளைனாக மாறிடுச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, இங்கே வந்து நெல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பயிர் போட்டிருப்பாங்க. ஸோ நெல்லோ இல்லை காய்கறியோ பயிர் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக, ஸோ நெல் என்ன பண்ணுறாங்க, மவுண்டனை ப்ராப்பராக சீரமைச்சு அங்கே என்ன பண்ணுறாங்க, பயிர்கள் போடுறாங்க. ஓகே, பார்க்குற படிக்கட்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? நம்ம இங்கே என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா டீ காஃபி இதெல்லாம் கல்டிவேட் பண்ணுறோம்னா அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இது பேர் தான் வந்து டெரஸ் ஃபார்மிங். தமிழில் பேர் என்னன்னா படிக்கட்டு வேளாண்மை. தமிழில் பேரே வந்து படிக்கட்டு வேளாண்மை. ஓகேங்களா? ஸோ இது பேர் வந்து படிக்கட்டு வேளாண்மை சொல்லுவாங்க. ஸோ எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, பெரும்பாலும் வந்து மலை பகுதிகள் வந்து அட் ஹில்லி ரீஜனில் என்ன பண்ணுறோம், படிக்கட்டு அமைச்சு வந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபாலோ பண்ண இடம் வந்து நம்மளுடைய மேகாலயா. ஓகேங்களா? அஸ்ஸாம். ஓகே, அடுத்து ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ். ஏன்னா இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான பகுதிகள். ஏன்னா வடகிழக்கு பகுதி நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக எப்படின்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ஹில் ரீஜனாக தான் இருக்கும். அப்புறம் பண்ணுறாங்க விவசாயத்துக்காக வந்து லேண்ட் இருக்காது ப்ராப்பராக. அப்புறம் பண்ணுறாங்க மவுண்டனை வந்து ப்ராப்பராக செதுக்கி செதுக்கி பார்த்தீங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து டெரஸ் ஃபார்மிங், படிக்கட்டு வேளாண்மை சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது பேசிக்கான ஒரு விஷயம். அடுத்து நீங்கள் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தில் வந்து இந்தியாவில் எத்தனை டைப் ஆஃப் ஃபார்மிங் இருக்கு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, முப்போகம் விளைஞ்ச மண்ணு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா முப்போகம் விளைஞ்ச மண். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர்ல வந்து யானை கட்டி பொறிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த முப்போகம்னு சொல்றாங்க இல்லையா, 3 சீசன் சொல்றாங்க. அது என்ன விஷயம் தெரிஞ்சுங்க. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்ன பண்றாங்க, சீசனை வந்து மொத்தம் 3ஆ பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து காரிஃப். ஓகேவா? ஒன்று பார்த்தீங்கன்னா காரிஃப்னு சொல்லுவாங்க, காரிஃப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராபி, இது ரபி. காரிஃப், ரபி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஜயத். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, விவசாயத்தை மொத்தம் 3ஆ பிரிக்கிறோம். இங்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் கேட்பாங்க அப்படியே. ஓகேவா? ஸோ காரிஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். நான் போன கிளாஸ்ல படிச்சிருப்பேன். என்னன்னா வந்து ஜூன் மாசம் நமக்கு என்ன ஆகும், கேரளாவுடைய திருவனந்தபுரத்துல ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அது பேர் தான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் படிச்சோம். தட் மீன்ஸ் தென்மேற்கு பருவமழைன்னு படிச்சோம். அப்புறம் விஷயம் கரீஃப் கிராப்ஸ்ங்கிறது எதோ தொடர்புடையது, நம்முடைய சவுத் வெஸ்ட் மான்சூனோட தொடர்புடையது, தென்மேற்கு பருவத்தோட தொடர்புடையது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து காரிஃப் சீசன். இது எப்போ இருக்கு, ஜூன் செப்டம்பர் வரைக்கும். ஓகேவா? ஸோ ராபி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சொல்றாங்க போன திரும்பணும்னு சொல்லி படிச்சோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பத்தி பார்க்கும்போது ஓகே, இப்போ என்னாச்சு, நம்மளுடைய தென்மேற்கு பருவக்காற்று நமக்கு என்னாச்சு, கேரளாவோட திரும்பத்தில் ஆரம்பிச்சது, அப்படியே மகாராஷ்டிரா போகும், அப்படி என்னாச்சு ஆரவள்ளி வழியா போகும், அடுத்து விந்தியா சாத்புரா வழியா போய் நமக்கு என்ன ஆகும்னா ராஜ்மஹால்ல பட்டு மழை பொழிவு தரும் படிச்சோம். ஓகேங்களா? இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். அதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். அதுக்கப்புறம் படிச்சோம் இந்த காத்து இருக்குல்ல, என்ன ஆகணும், போன காத்து மான்சூன் திரும்ப வரணும். என்ன ஆகும், அதே வழியா வந்து என்ன ஆகும், பே ஆஃப் பெங்கால் தண்ணி குடிச்சிட்டோம்னா ஒடிசா, ஆந்திரா,
தமிழ்நாடு ஃபுல்லாக ரெயின்ஃபால் தரும் படித்தோம். ஓகேங்களா? இது பேர் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். தட் மீன்ஸ் வந்து வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழைன்னு படித்தோம். ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் மான்சூன் படித்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த சீசன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும். அது பேர் ரபி சீசன் சொல்லுவாங்க. அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கிறதா வந்து ரபி சீசன் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜயதுங்கிறது என்னன்னா சம்மர் சீசன். ஓகேவா? ஸோ ஏப்ரல் மே. ஜயதுனா சம்மர் சீசன். ஏப்ரல் மேல உற்பத்தி பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இங்கே என்னென்ன கிராப்ஸாக கல்டிவேட் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை பாருங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ நம்மளுடைய சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுறோம்? ரைஸ் போடுறோம். ஓகேவா? அதே போல் ராகி கல்டிவேட் பண்ணுறோம். ஓகேவா? அதே போல் மெய்ஸ், மக்காச்சோளம். ஓகேங்களா? இதெல்லாம் கல்டிவேட் பண்ணுறோம் பெரும்பாலும். ஓகேங்களா? ஸோ வந்து ரைஸு, அரிசி, ராகி, மெய்ஸ்லாம் மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? கிரவுண்ட் நட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அடுத்த ராபி சீசனில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்திய தமிழ்நாட்டில் ரைஸு, மெய்ஸு, ஓகேங்களா? அதே போல் வந்து ராகி. நம்ம ஊரில் எதாவது பெரும்பாலும் கல்டிவேட் பண்ணிட்டு போனோம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜயது. நம்ம ஜயதுங்கிறது வந்து ஏப்ரல் மே. ஓகேங்களா? இங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ ஏப்ரல் மே மாதம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ தர்பூசணி கிடைக்கும். ஏப்ரல் மே மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேங்கோ கிடைக்கும். ஓகேவா? இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகேவா? ஓகே. சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக சின்ன விஷயம். ஃபைன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கரீஃப், ஜயத், ரபின்னு மொத்தம் 3 சீசன் இருக்குது. இந்த சீசனை வந்து நம்ம வாங்கினா பெரும்பாலும் மேட்ச் ஆஃப் ஃபலன்லாம் கேட்பாங்க. இல்லாட்டி நம்ம வாங்கினா ஒவ்வொரு சீசனை கொடுத்துட்டு அந்த சீசனுக்கான மந்த் என்ன,
ஓகேங்களா? இல்ல சீசன்ல வந்து என்னென்ன பயிர்கள் விளையும்னு கேட்பாங்க. இது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். ஓகேவா? அப்ப என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிளாஸ்ல ஃபுல்லாவே ஸோ டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பத்தி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது அக்ரிகல்ச்சர்னா என்ன? அதுல வந்து என்னென்ன காரணிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, இயற்கையான காரணிகள், தொழில்நுட்ப காரணிகள் அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா? மொத்தம் மொத்தமா ஸோ நமக்கு 4 டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு படிச்சோம். அதுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் பத்தி படிச்சிருக்கோம். அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியால மேஜரா சில கிராப்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேடி நெல் இருக்கு. கோதுமை அது பார்த்தீங்கன்னா வீட். ஓகேங்களா? அப்புறம் இந்தியா தட் மீன்ஸ் நார்த் இந்தியா ஃபுல்லாவே முக்கியமான உணவு பயிரா கோதுமை இருக்கு, வீட் இருக்கு. சவுத் இந்தியா ஃபுல்லா நம்ம பெரும்பாலும் நம்ம அக்ரிகல்ச்சர்ல ஃபாலோ பண்ணி நம்ம பேடியை கம்மி பண்ணுவோம். நெல் உற்பத்தி பண்றோம். ஓகேங்களா? அப்ப நெல்லு, கோதுமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட்டுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா பல்சஸ் பயிர் வகைகள் தேவைப்படும். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் நம்ம நாங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்னு கொண்டாடிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றோம், நம்ம சில சில சிறுதானியங்கள் தேவைப்படுது, பயிர் வகைகள் தேவைப்படுது. இது எப்படி சார் எக்ஸாம்பிள் படிச்சுக்கலாம் தெரிஞ்சு கேட்டீங்கன்னா, முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இன்கேஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒப்பிடும்போது இந்த வருஷம் நெல்லோட பரப்பளவு ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய விஷயம். அதே போல நெல்லோட பரப்பளவு குறைஞ்சாலுமே அது பெரிய விஷயம். என்ன பண்றாங்க, இது வந்து கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது சில பயிர்கள் மேல உத்தரவு போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்காரு ஆட்சி பண்றதுக்கு. பட் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா வந்து ஜோ பைடன் இருந்தார் இல்லையா? அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஜோ பைடன் இருக்கும்போது அமெரிக்கால இந்தியால இருந்து வரக்கூடிய அந்த அரிசியை பேன் பண்ணாங்க. ஓகேவா? சோ இந்தியால இருந்து வரக்கூடிய அரிசியை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பேன் பண்றது சொல்லி உத்தரவு போட்டாங்க. அப்ப என்ன விஷயம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரிசிக்கு தடை விதிக்கப்பட்டதுனால இந்திய அரிசிகள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல அரிசி தான் பெரிய டாபிக். ஓகேங்களா? அப்ப அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அதே போலதான். திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் மேங்கோ உற்பத்தி பண்றோம் இல்லையா? இன்கேஸ் சீனால இறக்குமதி தடை பண்ணாலோ, இல்லாட்டி மேங்கோட நோய் தாக்குனாலோ, என்னம்னா அது ஒரு பெரிய டாபிக்கா இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, கிராப்ஸை பத்தி படிக்கும்போது நெல்லும் கோதுமையும் ஃபுல்லா படிச்சு வச்சுக்கணும். தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா, எங்க உற்பத்தி பண்றாங்க, நெல்லும் கோதுமையும் எப்படிப்பட்ட கிராப்ஸ். ஓகேங்களா? அதுக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்குது. இல்லாட்டி பாத்தீங்கன்னா, அது அந்த கிராப்ஸுக்கான எப்படி கல்டிவேட் பண்றாங்க. ஓகே, இந்த மாதிரி பேசிக் விஷயம் தெரிஞ்சுங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, சில டைம்ல பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெல்லுல புதுசா ஒரு வெரைட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கோதுமையில புது வெரைட்டி அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப என்ன விஷயம்னா, அந்த நெல் புதிய ரகம், கோதுமை புதிய ரகம். இது மேஜரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இது பேப்பர்ல கொடுப்பாங்க ரெகுலரா. ஓகேங்களா? அதை அப்படி படிக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கிராப், ஏதோ ஒரு பயிர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா பேப்பர்ல அடிக்கடி வருதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம COVID-19 வந்துச்சு இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கம்ப்ளீட்டா சானிடைஸ் பண்ணாங்க நம்ம எல்லாத்தையுமே. அது பண்ண பண்றாங்க, ஒரு ஊர்ல இருந்து வேற ஊருக்கு நம்ம டிராவல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஐசோலேஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து தனிமைப்படுத்திங்கன்னு சொன்னாங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகக்கூடிய விவசாய பொருளையும் பண்ணுவாங்க வந்து சானிட்டரி மெஷர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, என்ன பண்றீங்க, சேலத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, கப்பல் கப்பலா ஏத்தி டன் டன்னா என்ன பண்றீங்கன்னா மேங்கோ அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க துபாய்க்கு. துபாயில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, துபாய் ஏர்போர்ட்டோ இல்லை துபாய் ஷீ போர்ட்டோ போனதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா சானிடைஸ் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்ப்பாங்க. பைட்டோ சானிட்டரி மெஷர்னே இருக்கு. ஓகே, அதாவது அனுப்பக்கூடிய தாவரங்கள் அது நம்ம பார்த்தீங்கன்னா அதுல நோய் இருக்கா, அதுல ஏதோ கிருமி இருக்கான்னு சொல்லி ப்ராப்பரா செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதுல ஒருவேளை கிருமிகள் பரவி இருந்தா நம்ம நினைப்பாங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு மேங்கோல கிருமி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒட்டுமொத்த கண்ட்ரியுமே அழிச்சிருவாங்க. ஓகேவா? ஏன்னா நோய் பரவக்கூடாதுங்கிறதுக்காக. அப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பயிர் வேற ஒரு ஊர்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இல்ல ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப தக்காளி வந்து ஆக்சுவலா வந்து வெறும் ரூ. 5 6 சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு கிலோ. அதே அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி ரேட் வந்து அதிகமா போயிடும். அப்ப இந்த விஷயம் தக்காளிங்கிறது ஹார்ட் ஆஃப் த நியூஸா இருக்கும். அப்ப இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா? கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி நீங்க கவர் பண்ணாலே பெரும்பாலும் என்ன பண்ணலாம், நீங்க அக்ரிகல்ச்சர் கிராப்ஸை பத்தி பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பத்தி பார்த்துருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடிய காரணங்கள் பத்தி பார்த்துருக்கோம். அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய சீசன்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது பேசிக் விஷயம் பார்த்துங்க. மீதி எல்லாமே நம்ம பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி தரோம். ஓகேங்களா? ஃபைன். டவுட்ஸ் இருக்குங்களா?